வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டிராவல் வித் வரல கோவா சீரிஸ் பார்ட் 5 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பார்ட் 5ல நாம தூத்சாகர் ஃபால்ஸ் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த தூத்சாகர் ஃபால்ஸ் வந்து எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு, இதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து கேலங்கட்டை நார்த் கோவால இருக்கோம். ஸோ நார்த் கோவா கேலங்கட்டையில இருந்து நம்ம சவுத் கோவா வழியா வந்து கர்நாடகா பார்டர் வரைக்கும் போகணும். கிட்டத்தட்ட 84 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. ஸோ அதனால வந்து நம்ம கார் எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து பெஸ்டா இருக்கும். அதனால நம்ம ரெண்டல் கார் தான் வந்திருக்கோம். ஸோ பிரைசஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா, நம்ம பைக் ரெண்டல் எடுக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி டிமாண்ட் எப்பெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும் அப்பெல்லாம் வந்து பிரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வச்சிருக்காங்க. டிமாண்ட் இல்லாதப்போ வந்து பிரைஸ் கம்மியா வச்சிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது கார் ரெண்டல் வந்து 1200 இருந்து 1800 வரைக்கும் வந்து ஒரு நாளைக்கு வந்து 24 ஹவர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ நாம வந்து இந்த கார் வந்து ரெண்டலுக்கு எடுத்தப்போ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1500. எல்லா இடத்துலயுமே வந்து டிசம்பர் அப்போ 1800 இருந்துச்சு. நாங்க கொஞ்சம் பார்கெயின் பண்ணி எங்க கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தப்போ இந்த கார் வந்து 1500 வந்து எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ கார் பைக் எது நீங்க ரெண்டல் எடுத்தாலும் இந்த மாதிரி நல்லா வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கார் பைக் ரெண்டுமே ரெண்டல் எடுக்கும்போது அட்வான்ஸ் பணம் வந்து கேட்பாங்க. ஸோ அட்வான்ஸ் வந்து நீங்க பைக்கில் கார் ரிட்டர்ன் கொடுக்கும்போது அவங்க திருப்பி அந்த அட்வான்ஸை கொடுத்துருவாங்க. ஸோ ஏதாவது ஸ்கிராச்சஸ் இல்லை ஏதாவது டேமேஜஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அதை உங்க தலையில கட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுட்டீங்கன்னா நீங்க ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த வீடியோ வச்சு நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது நம்ம சைடு இருந்ததா அது ஆல்ரெடி இருந்ததான்றது கிளியர் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம கார் சுற்றி வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றப்ப வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்பாட் தான் தூத்சாகர் ஃபால்ஸோட என்ட்ரி பாயிண்ட். ஸோ இங்க தான் வந்து நம்ம டிக்கெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துக்கு முன்னாடி, அதாவது இங்க இருந்து இன்னும் 9 கிலோமீட்டர்ஸ் போகணும். அதுல வந்து நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கேயே வந்து நம்ம வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளால ஓன் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் இருக்குது. ஸோ வந்து நம்ம இங்க வந்தோடனே நிறைய பேர் வந்துருவாங்க, கார் பார்க்கிங்கே பண்ணுங்க அங்கே பண்ணுங்க சொல்லிட்டு வந்துருவாங்க. நாங்கள் ஸ்டார்டிங்லேயே கார் பார்க் வந்து பண்ணிட்டோம், அங்கேருந்து இங்கே நடந்து வந்தோம். ஸோ கார் பார்க்கிங்க்கு இவங்க சார்ஜ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ₹100. ஸோ ₹100 பார்க் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து நேராக வந்து டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டோம். ஸோ அதுக்காக நிற்கிற கூட்டம் தான் அந்த கூட்டங்கள் எல்லாமே தூத்சாகர் ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு தான் நிற்கிறோம். தூத்சாகர் ஃபால்ஸுக்கு நாம விசிட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிறிஸ்மஸ் வீக்கெண்டை ஒட்டி 23rd டிசம்பர் 2023, கிட்டத்தட்ட ஒரு ஃபைன் சாட்டர்டே. ஸோ மார்னிங் வந்து 9:30க்குலாம் வந்துட்டோம். 9:30க்கே இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. ஸோ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு ஸ்லாட்டாக தான் நாங்கள் வந்து பர்சன்ஸ் வந்து அலோவ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஸ்லாட்டுக்கு 150 பேர். ஸோ 150 பேர் அந்த ஸ்லாட்டில் போகணும் அப்படின்றப்ப நிறைய கூட்டங்கள் வந்துகிட்டே இருந்தனால ஆன்லைனில் dootsaagarjeeps.comல போய் ஒரு பர்சனுக்கு 25 என்ட்ரி டிக்கெட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. பயந்துடாதீங்க, ₹25 தான் டிக்கெட் நினைச்சிடாதீங்க. என்ட்ரி டிக்கெட் எடுக்கிறதுக்கு இந்த ₹25 டிக்கெட். என்ன ஒரு புது கான்செப்ட் பாத்தீங்களா? என்ட்ரி டிக்கெட் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன்ல போய் ஒரு என்ட்ரி டிக்கெட் நம்ம ₹25 ஒரு ஆளுக்கு வாங்கி வச்சுக்கிறோம். அதை கொண்டு போய் நம்ம காமிச்சோம்னா அங்க வந்து நம்ம ஒரு சர்டன் அமௌண்ட் பே பண்ணணும். அது எவ்வளவுன்றது வந்து இந்த வீடியோட எண்டிங்ல சொல்றேன் நான். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கியூல நின்று அதுக்கப்புறம் நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் தூத்சாகர் ஃபால்ஸ்க்கு நாம உள்ள போனோம். ஸோ எக்ஸாக்டா 1 வீக் முன்னாடி 15th டிசம்பர் 2023 அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதே ஃபால்ஸ்க்கு வந்து டிராவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க போனப்போ இந்த ₹25 கான்செப்ட் இல்லை, நாம போனப்போ அந்த கான்செப்ட் இருந்திருக்கு. ஸோ இது என்ன கான்செப்ட், இது எதுக்காக வந்துச்சு, இது எதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ₹25 நம்ம பே பண்ணோம் அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியல. ஸோ நீங்க போறப்ப கொஞ்சம் அவேரா இருந்துக்கோங்க. இது பே பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. ஸ்லாட் வைஸ் தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஸ்லாட் வைஸும் நம்மளால ஃபாலோ பண்ணல. எல்லாமே வந்து இந்தியன் கியூ சிஸ்டம் தான் இங்கே எல்லாமே. ஸோ கியூவில் நின்று நம்ம டிக்கெட் எடுத்துட்டு இப்போ நம்ம ஜீப் சஃபாரியில் வந்து ஏறி உட்காந்துட்டோம். ஸோ இங்கேருந்து வந்து நம்ம ஃபால்ஸுக்கு வந்து 9 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆஃப் ரோடு வந்து நம்ம ஜீப்பில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பை வாக்குமே நம்ம போகலாம். 9 கிலோமீட்டர்ஸ்ன்றப்ப வந்து ஜீப்லேயே கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆச்சு. 9 கிலோமீட்டர் பை வாக்கில் எவ்வளோ நேரம் ஆகுன்றது எனக்கு தெரியல. நிறைய பேர் நடந்து போனாங்க. ஸோ நாம வந்து இப்போ ஜீப் ட்ராவலில் வந்து நம்ம ஆஃப் ரோட்டில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்து ஃபால்ஸ்க்கு வந்து நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்பாட் தான் ஃபாரஸ்டோட செக் போஸ்ட். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் ஃபால்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் இங்கிருந்து 8 கிலோமீட்டர் போகணும்.
இங்க தான் வந்து நம்ம ஃபால்ஸுக்கான என்ட்ரி டிக்கெட்டும், நம்ம ஜீப்புக்கான என்ட்ரி டிக்கெட்டும் இங்க தான் எடுக்கணும். ஸோ இதுவரைக்கும் வெளியில நம்ம கியூல நின்னு என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபால்ஸ்ல குளிக்கிறதுக்கான லைஃப் ஜாக்கெட்ட வந்து ரெண்டலுக்கு எடுத்தோம். அதுபோக வந்து நமக்கு ஒரு ஜீப்புக்கு 8 பேர் தான் அலவுடு. ஸோ நம்மகிட்ட வெறும் 4 பேர் தான் இருந்தாங்க. ஸோ இன்னொரு ஒரு ஃபேமிலிட்ட வந்து 4 பேர் இருந்தாங்க. ஸோ நாங்க 2 பேர் வந்து மெர்ஜ் ஆயிட்டு, ஒரு ஜீப் டிரைவர் வந்து நமக்கு புடிச்சு தருவாங்க. அந்த ஜீப் டிரைவர் தான் நம்மளோட அப் அண்ட் டவுன் வந்து சர்வீஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணி குடுக்க போறாங்க. ஸோ அந்த இப்போதைக்கு நம்ம லைஃப் ஜாக்கெட் மட்டும் தான் நம்ம வெளியில இருந்து அந்த கியூல நின்னு வாங்கியிருக்கோம். ரெண்டல் எடுத்திருக்கோம். ஸோ இங்க வந்து தான் நம்ம ஜீப்புக்கான என்ட்ரி டிக்கெட்டும், நமக்கான என்ட்ரி டிக்கெட்டும் நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ இந்த ஜீப் சஃபாரி இங்க இருந்து தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ இதுவே இங்க இருந்து நம்ம உள்ள போறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு டைம் ஆகுறதுனால நம்ம டிரைவர் வந்து நீங்க போய் இந்த கார்டன்லாம் சுத்தி பார்த்துருவாங்க. அதுக்குள்ள நான் டிக்கெட்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம அதுக்கப்புறம் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த கார்டனை சுத்தி பார்க்க விட்டாரு. கார்டன்ல பெருசா எதுவுமே இல்லைனாலும் யாராவது வந்தாங்கன்னா போட்டோ ஷூட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பிரமாதமான கார்டன் எதுவும் இல்லை. சரி வாங்க இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ள நம்ம அப்படியே போயிட்டு ஃபால்ஸ்க்குள்ள நம்ம போயிடலாம். டிக்கெட்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறோம். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2 விஷயம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு தேவையில்லாத பொருட்கள், இன்னும் தேவையான பொருட்கள். தேவையில்லாத பொருட்கள்ல நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால வந்து இங்கேயே வந்து செக் பண்ணிருவாங்க. ஆல்கஹால்ஸு, சிகரெட்டு, லைட்டரு இதெல்லாம் இங்கேயே செக் பண்ணி ரிமூவ் பண்ணிருவாங்க. ஸோ அது நம்ம உள்ள கொண்டு போகக்கூடாது. ஸோ தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு. ஏன்னா உள்ள வந்து எங்கேயுமே வந்து கடை கிடையாது. திருப்பி ரிட்டர்ன் கிட்டத்தட்ட வந்து நம்ம போயிட்டு வரதுக்கு ஒரு 1/2 டேக்கு மேல ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1/2 டேக்குள்ள வந்து நம்ம ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பயங்கரமா பசிக்கும். அப்ப சாப்பாடுலாம் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. சஃபிஷியன்ட்டா வாட்டர் பாட்டிலும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ள வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வெளியே ₹20 உள்ள ₹30 விக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து தேவையான பொருட்கள் லிஸ்ட்ல வந்து சேர்த்து உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு தேவை, பிஸ்கட் பாக்கெட்ஸ், லேஸ் சிப்ஸ் பாக்கெட் என்ன வேணாலும் வாங்கி வச்சுக்கோங்க. ஆனா எந்த குப்பையுமே வெளியே போட்டுறாதீங்க. நீங்களே சேகரிச்சு வெளியே வந்து குப்பை தொட்டியில வந்து போட்டுருங்க. ஸோ ஃபாரஸ்ட்டுக்குள்ள நம்ம ஆஃப் ரோடு ஜீப் டிரைவ் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த டிரைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விலங்குகள் வந்து நீங்க பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எங்க கண்ல பட்ட ஒரே விலங்கு நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த விலங்கு தான். ஸோ இத தவிர்த்து நீங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ரிவர் கிராசிங்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு ரிவர் கிராசிங் வந்து பார்த்திருப்பீங்க. அது தவிர்த்து இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ரிவர் கிராசிங், இத தவிர்த்து ஒரு 2, 3 ரிவர் கிராசிங் வந்து வந்துச்சு. ஸோ இத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள போய் இந்த தூத்சாகர் ஃபால்ஸ்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு நீங்க இன்னும் யோசிச்சுட்டே தான் இருக்கீங்க. ஸோ இதே மாரி தான் நாங்க யோசிச்சுட்டே போனோம். ஸோ இந்த தூத்சாகர் ஃபால்ஸ வந்து நாங்க எங்க லிஸ்ட்ல வந்து கோவா ட்ரிப்ல ஆட் பண்றதுக்கு முன்னாடி நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து சஜஷன் லிஸ்ட்ல தூத்சாகர் ஃபால்ஸ் வந்து மஸ்ட் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்னதான் இருக்கு இந்த தூத்சாகர் ஃபால்ஸ்ல? ஸோ ஜீப்ல வந்தீங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல வந்து நம்மள இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ஃபால்ஸுக்கு நடந்து தான் நம்ம போகணும். ஸோ இங்க இருந்து நம்ம ஃபால்ஸுக்கு நடக்க வேண்டிய தூரம் பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு 1 கிலோமீட்டருக்கு கம்மியா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த பாதை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோல பாருங்க நீங்களே. கொஞ்சம் கரடுமுரடான பாறைகள் நிரம்பிய பாதையா தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. இது எதுக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னா, நம்மள மாரி யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம டக்குன்னு வந்து டக்குன்னு இல்ல கொஞ்சம் கஷ்டமா சிரமப்பட்டு நம்ம போயிடலாம். ஸோ நம்ம ஃபேமிலியா போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வந்தாங்க நம்ம கூட அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே வந்து நான் இப்போ போடுறேன். ஸோ அவங்கலாம் வந்து இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும்னு நினைச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த பாதை வந்து அவ்வளவு ஸ்மூத்தா இருக்காது. ஸோ இதை கடந்து தான் நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து ரீச் அவுட் ஆகணும்.
கிளாஸ் நாம எப்படியோ ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இந்த ஃபால்ஸ்ல நாம கடைபிடிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு வந்து என்ன பாத்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட். ஸோ இந்த லைஃப் ஜாக்கெட் இல்லாம இந்த ஃபால்ஸ்குள்ள நாம வந்து இறங்கவே கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆழம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால இது நம்ம சேஃப்டிக்காக கொடுக்குது. இதை கழட்டிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் என்ட்ரிலே நமக்கு வந்து இந்த லைஃப் ஜாக்கெட் கொடுத்து தான் நம்ம அனுப்புறாங்க. ஸோ கண்டிப்பா இதை இல்லாம இந்த ஃபால்ஸ்குள்ள நீங்க இறங்காதீங்க. எங்களோட கோவா டூர் பிளான்ல இந்த ஃபால்ஸ் லிஸ்ட்லேயே கிடையாது. ஆனா கோவா யூடியூப் வீடியோல இந்த ஃபால்ஸ் இல்லாம எந்த வீடியோவுமே இருக்காது. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுமே நீ கண்டிப்பா போயிட்டு வான்னு சஜஸ்ட் பண்ணா. வீடியோல பார்க்கும்போது அவ்வளவு சுவாரஸ்யமே தெரியல. ஆனா உள்ள வந்து இந்த இடத்துல குளிச்சுட்டு அந்த ஃபால்ஸ்குள்ள போயிட்டு அங்க போய் நம்ம தலையை நினைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட வேற லெவல் ஃபீலிங்கே வந்து தெரிஞ்சு. சும்மா வார்த்தைக்காக வேற லெவல்னு சொல்லல, நிஜமாவே ஒருத்துங்க. நீங்க இப்ப வீடியோல பாக்குறப்ப கூட உங்க கண்ணுக்கு சுவாரஸ்யமா தெரியுதான்றது எனக்கு தெரியல. நீங்க நிஜமாலே கோவா விசிட் பண்றப்ப இந்த ஃபால்ஸை மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த ஃபால்ஸோட பியூட்டியே இங்க தெரியுற இந்த ஃபால்ஸும் மேல போற ட்ரெயினும் தாங்க. நாங்க கரெக்டா போய் பிடிக்கிறப்ப மேல ஒரு ட்ரெயினும் போச்சு. நல்லா கேக்குதுன்னு நினைக்கிறேன். பசங்கெல்லாம் வந்து இந்த ட்ரெயினை பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிஜமாலே சொல்றாங்க, இது ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க கண்டிப்பா கோவா வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் உங்க லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கணும். ஃபால்ஸ்ல செம்மையா ஆட்டம் போட்டுட்டு குளிச்சுட்டு நம்ம திருப்பி வந்து ரிட்டர்ன் ஆக போறோம். ஸோ இந்த நேரத்துல தான் நம்ம பிரைஸை வந்து ரிவீல் பண்ண வேண்டிய நேரம். ஸோ லைஃப் ஜாக்கெட், ஜீப்பு, அப்புறம் எல்லா டிக்கெட்டுமே சேர்த்து ஒரு பர்சனுக்கு 640 rupees வந்துச்சு. தூத்சாகர் ஃபால்ஸ்ல நல்லாவே ஆட்டம் போட்டாச்சுங்க. ஸோ ஆட்டம் போட்டது பத்தலைன்னு சொல்லிட்டு நம்ம வாய்ஸ் சொன்னதால நாங்க அன்னைக்கு நைட்டு ஆட்டம் போன இடம் டிட்டோஸ் கிளப். Coming on the Salman Khan fans in the house, make some कश्मीरी से मचवाल उमरियों दे नाल दी सपने दी जाती पूरी दुबारा दी जे जानी तेरे नाल ओ कोई लिखता तेरी गुलफाते कोई गुलाते लिखदा सारे तेरे निकलो गुलाते लिखदा जानी मर के बंदे बंदे सारे कोई कन दी कुड़ी. வாகா பீச்சில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இது டிட்டோஸில் என்ன சொல்கிறாங்க, இதுதான் பயங்கர ஃபேமஸான ஏரியா இந்த பாகா பீச்சிலே. ஸோ நாம கிளப் டிட்டோஸில் தான் வந்து நம்ம பார்ட்டி பண்ணிட்டு வெளியே வந்திருக்கிறோம். இப்போ சரியாக மணி பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகியும் இன்னும் வந்து பீப்புள் எல்லாமே வந்து கிளப்பை தேடி தான் போயிட்டு இருக்கிறாங்க. கிளப் பார்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock ஸ்டார்ட் ஆகி காலையில் 4 மணி வரைக்கும் கிளப் பார்ட்டி வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ நாம 1 மணிக்கெல்லாம் வந்து பார்ட்டியை முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க போயிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து மக்கள்லாம் வந்து நிறைய ஏமாறாங்க. ஸோ நீங்க ஏமாறாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா தான் நீங்க செயல்படணும்.
ஸோ இங்கே வந்து ப்ரைஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரைஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால வந்து நாங்கள் கிளப் டிட்டோஸ் போயிட்டு வந்த இந்த பார்ட்டியோட வெப்சைட் லிங்கை வந்து நான் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு உங்கள் ட்ராவல் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணி உங்களோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் போய் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்கள். பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு செம்ம டயர்டாகி நைட்டு நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஒன் டே ஐலாண்ட் ட்ரிப்புக்காக தான் இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த ஒன் டே ஐலாண்ட் ட்ரிப்பில் என்னெல்லாம் இருந்துச்சு, ஸோ என்ன வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இதில் கவர் ஆச்சு, இதோட பேக்கேஜ் டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்த பார்ட்டில் வந்து சந்திக்கிறேன்.